பொதுவாகவே இந்த பிடிவாத குணம் அப்படின்றது நிறைய பேருக்குள்ள ஒட்டிகிட்டே இருக்குது. அவங்க நினச்சது தான் நடக்கணும், அவங்க பேசுகிறது தான் நடக்கணும், அவங்க வேற யார் பேச்சையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அது மற்றவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அதுக்கு வசதி இருக்கோ இல்லையோ, அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் அவங்க நினச்சது நடக்கணும். அவங்க நினச்சது நடக்கலைன்னா சாப்பிட மாட்டாங்க, அவங்க நினச்சது நடக்கலைன்னா தூங்க மாட்டாங்க, அப்படியே ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பிடிவாத குணம் என்றால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் எடுக்கிற பிடிவாத குணம் உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் உங்களை ரொம்ப பாதிப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடும். நீங்கள் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஒரு சில காரியத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் பிடிவாதத்தோட நம்ம ஜெபிக்கணும். சாப கட்டுகள் மாற, நாம் நல்லா இருக்க, அது ஆண்டவர் நம்ம நல்லா இருக்க விரும்புகிறார். அப்படின்னா கவனிங்க, என்ன அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி உள்ள பிடிவாதம் உங்களுக்கு ஓகே, ஆண்டவர் விரும்புகிறாரு. இப்போ நம்ம இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஸோ நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிடிவாதமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கல்ல, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நான் ஜெபம் பண்ணுறேன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி பிடிவாதமாக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மனசில் ஒரு ஆசையை வளர்த்துட்டு நம்ம விருப்பப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஆண்டவரிடத்தில் போய் பிடிவாதமாக நீங்கள் இதை கொடுத்து தான் எனக்கு ஆகணும் அப்படின்னு சில நேரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் கர்த்தர் கொடுக்கறதுல சில நேரத்தில் நிறைய குறைவு இருக்குங்க, நிறைய குறைவு இருக்கும். இன்னைக்கு இது பொதுவாக வாலிப தம்பிகள் தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், சிலரை நேசிப்பாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக அவங்கள நேசித்ததுனால ஆண்டவருடைய சித்தம் இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் கண்டிப்பாக அதை எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் பிடிவாதமாக இருக்காங்க. இல்லை 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 இல்லை, நீங்கள் பிடிவாத குணம் இல்லாத மனிதர்களாக இருங்க. கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலன்னு பரவாயில்ல, நீங்கள் கொடுத்தா கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கலன்னா வேணாம் ஆண்டவரே. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருந்தாலும் என் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது ஆண்டவரிடத்தில் அப்ளிகேஷன் ஃபார்மை என் கையில் வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே சைன் போட்டு ஆண்டவருடைய கையில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு என்ன உயரம் நீங்கள், கலர் நீங்கள், பொருள் நீங்கள், இந்த எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டு எனக்கு கொடுங்கன்னு தான் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று வரையிலையும் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சதெல்லாமே அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்டு செஞ்சது எல்லாமே பெஸ்ட்டாக தான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தினுடைய 3ஆம் நாளில் இங்கே வந்திருக்கிற இந்த 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 இடத்துல இந்த லைவில் கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பிடிவாத குணம் உடையவர்களா என்று செக் பண்ணிக்கிங்க. ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருப்பார், ஆண்டவர் ஒரு நாளை வச்சிருப்பார். நிறைய பிள்ளைங்க பிடிவாதமாக செல்ஃபோனை வாங்கி அதற்கு பிறகு பாருங்க ஆண்டவரை விட்டு பின்மாறி போன எத்தனையோ பேர், பிடிவாதமாக பைக்கை வாங்கி அதில் போய் விழுந்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர். எதுலையுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பிடிவாத குணம்ன்றது சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தக்கூட அது முடியாமல் தடையாக இருக்கு. சரி, உன் இஷ்டத்துக்கு நீ பிடிவாதமாக இருக்க, சரி நீ இருந்துக்கோ, நீ விட்டு இருந்துக்கோ. ஆண்டவர் அப்படி சில நேரத்தில் நம்மளை விட்டுட்டாருன்னு வைங்களேன், நம்மளால் எழும்பவே முடியாது. நிறைய பேர் அவர்களுடைய பிடிவாத குணத்தினால எழும்பாமல் இருக்கிறாங்க. நான் பேச மாட்டேன் அவர்கிட்ட, நான் பேச மாட்டேன் அவங்கள்ட்ட, என் கணவனாட்ட நான் பேச மாட்டேன், என் மனைவிட்ட நான் பேச மாட்டேன், என் பிள்ளைகிட்ட பேச மாட்டேன், 5 வருஷமா 3 வருஷமா நான் மன்னிக்க மாட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் விஷயத்தில் அப்படிப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் பிடிவாதமாக இருந்திருந்தாருன்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்திருக்க முடியுமா? இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது, இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. அதனால் தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைங்க பிடிவாத குணத்தை விட்டுருங்க. இப்போ நம்மளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஆண்டவர் அநேக விஷயம் உங்களை எச்சரித்தும் இன்னும் நீங்க பிடிவாத குணத்தில் இருப்பீங்கன்னா சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப கேட்டா கொடுத்துருவாரு. ஆனா அதனால வருகிற தீமைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும்.
அதனால இன்றைக்கு இந்த தற்பரிசோதனையில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள நிறைய பிடிவாத குணம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. கேளுங்க, இந்த உபவாச ஜெபத்தில் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்துல கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிடிவாத குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே, நான் அவங்கள மன்னிக்கணும், நான் அந்த காரியத்தை மறக்கணும் ஆண்டவரே, நான் அவங்கள்ட்ட பழையது மாதிரி பேசணும், எனக்கு இந்த பிடிவாத குணம் வேணாம். கர்த்தர் எத்தனை டைம் உங்கள்கிட்ட பேசிட்டாரு. அப்பாட்ட ஜெபம் பண்றீங்களா? அப்பா, அந்த பிடிவாத குணத்திலிருந்து எங்களை மீட்டெடுப்பீராக ராஜா, எங்க பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக ராஜா, எங்க ஒவ்வொருத்தரையும் அந்த பிடிவாத குணத்திலிருந்து மீட்டெடுப்பீராக ராஜா. உம்முடைய சித்தப்படி செய்ய, உம்முடைய விருப்பப்படி செய்ய, உமக்கு இஷ்டம் இல்லைன்னா செய்யாம இருக்க எங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க ராஜா. நீங்க மன்னிக்க சொல்லுகிறவர்களை மன்னிக்க பலன் தாரும், நீங்க பேச சொல்றவங்கள்ட்ட பேசுறதற்கு பலன் தாரும்பா. ஆண்டவரே, நீங்கள் ஒப்புரவாக சொல்ற மனுஷங்கள்ட்ட ஒப்புரவாக கூடிய பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் கூட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ யாருக்குள்ள எல்லாம் பிடிவாத குணம் இருக்குதோ தயவு செய்து விட்டுருங்க. பிடிவாத குணம் குடும்பத்திற்கு ஆகாது, எதிர்கால வாழ்க்கைக்கு ஆகாது. பிடிவாத குணம் உங்களுக்குள்ள இருக்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்பொழுது என்னுடைய ஊழியத்தினுடைய இன்றைக்கு 3வது நாள், இந்த 3வது வருடத்தினுடைய சில அனுபவங்களை உங்களுக்கு நான் வார்த்தைகளோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய வீட்டை விட்டு வந்து 3வது வருஷம் உண்மையிலே எனக்கு மிக மிக ஒரு டஃப்பான டைம். அப்படின்னா ரொம்ப கடினமான பாதையை கடந்த வருஷம்தான் இந்த 3வது வருஷம். ஆனால் நிறைய அற்புதங்களை பார்த்த வருஷமும் இந்த 3வது வருஷம்தான். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த மாதத்தில் இல்லைன்னா எந்த வருஷத்தில் ரொம்ப கடினமான பாதைகளை கடக்குறீங்களோ, கடினமான பாதையை கடக்கிற ஒவ்வொருத்தரும் செழிப்பின் பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு பள்ளம் இருக்குமானால் ஒரு மேடு இருக்கத்தான் செய்யும், ஒரு உயர்வு வரத்தான் செய்யும். கர்த்தர் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க நீங்க உருவ நடந்து அப்படியே சந்தோஷமான ஒரு இடத்துக்கு கொண்டு போவீங்க. அதை இந்த 3வது வருஷத்தினுடைய இந்த நாளில் நான் பார்த்தேன். ஒரு வசனத்தை முதலாவதாக நான் வாசிக்கிறேன். சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 94வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 94வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்க போறேன். 19வது வசனம், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றிட்டு. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றிட்டு. சங்கீதக்காரன் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய உள்ளத்துல நிறைய விசாரங்கள் பெருகி இருக்குது, நிறைய துக்கங்கள் பெருகி இருக்குது, நிறைய அவமானங்கள், நிறைய தனிமைப்படுத்தப்படுதல், இதெல்லாம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள நிறைய பெருகி இருக்குது. ஆனா இந்த துக்கம், இந்த வேதனை எல்லாம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள நிறைய பெருகி இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் இருக்குது, ஒரே ஒரு ஆறுதல் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3வது நாள் உபவாச ஜெபத்துல உங்க இருதயத்துல நிறைய விசாரங்கள் பெருகி இருக்கலாம். அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை. ஐயோ, 1 2 இல்ல பாஸ்டர், ஆயிரக்கணக்கான பிரச்சனை, ஆயிரக்கணக்கான பிரச்சனை. ஒன்று முடியும் போது ஒன்று முடிய ஒன்று முடிஞ்சிட்டு முடியல, இன்னும் அடுத்த ஒன்று. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள விசாரமா கிடக்கும் போது நிறைய மனிதர்கள் இவங்க கொஞ்சம் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, அவங்க கொஞ்சம் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? இந்த போன்ல ஆறுதல் இருக்காதா, டிவியில் ஆறுதல் இருக்காதா? நிறைய மனிதர்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஆறுதலுக்காக உள்ளத்துக்குள்ளே இருக்கிற விசாரங்கள் பெருகும் போது ஆறுதலுக்காக வேற எங்கெங்கயோ போறாங்க, ஆறுதலுக்காக வேற என்னென்னமோ தேடுறாங்க. ஆனா நான் பட்ட அனுபவம்,
அந்த 3வது வருஷத்துல ரொம்ப பாடுபட்டேன். என் மனசை அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. நான் ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட வருஷம்தான் அந்த வருஷம். அதான் முள்ளு மேல நடப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நான் அது ஒன்றுனா சொல்றேன், என்னென்ன நான் கடந்து வந்தேன்னு சொல்றேன். அவ்வளோ நெருக்கத்தை பார்த்தேன். ஆனா அவ்வளோ நெருக்கத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னை தனிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாராவது ஒருத்தர் என் கூட காலேஜில் பேசினாங்கன்னா பேசுறவனுக்கே பிரச்சனை, என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. எப்பா வேணாண்டா, இவன்கிட்ட பேசினாலே நமக்கு பிரச்சனை ஆயிருண்டா அப்படின்னு பேசக்கூட மாட்டாங்க. என்னை பார்த்தாலே ஒதுக்கிடுவாங்க. வேணாப்பா, உன் சகவாசம் வேணாம், நீ மேலிடத்துக்கு ரொம்ப மோசமான ஆளுன்னு நீ பட்டத்தை வாங்கிட்ட, அதனால உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்படும் போது, பைபிள் காலேஜில் 10 மணிக்குள்ள லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே படுக்கணும். எல்லாருமே படுத்து தூங்குனதற்கு பிறகு நான் உண்மையிலே தவறுதான் நினைக்கிறேன், யாருக்குமே தெரியாம மொட்டை மாடிக்கு போயிடுவேன். யாருக்குமே தெரியாம மொட்டை மாடிக்கு போய், அது வெறும் தரை, அந்த வெறும் தரையில முழங்கால் படிட்டு அப்படியே சத்தம் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் என் துக்கத்துக்காக ஆளமாட்டேன், ஆண்டவரை நினைச்சு நினைச்சு அவருடைய அன்பை நினைச்சு 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 அப்படியே பல மணி நேரங்கள் அப்படியே கர்த்தரோடு கூட இருப்பேன். ஆண்டவரோட கூட நேரத்தை செலவு பண்ணுவேன். பாட்டை பாடி, நீங்க இல்லாம வாழ முடியாது ஆண்டவர், அந்த மாதிரி பாட்டுகளை பாடி 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 அந்த நாட்களில் எனக்கு என்ன ரொம்ப தேற்றின பாட்டு என்ன அப்படின்னா, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் பேசாதிருந்தால் என் வாழ்க்கை தொலைஞ்சு போகுமே அப்படின்ற பாட்டை பாடி 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 அழுவேன். பெட்டில் எல்லாருமே படுத்துருவாங்க, நானும் படுத்துருவேன். ஆனால் எல்லாரும் தூங்குனாலும் அந்த கொசுவலைக்குள்ளே போய் படுத்து கிடந்து 2 கண்களில் தார தாரையா கண்ணீர் வடியும். என்னோடு பேசும்பா, நீங்கள் பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைஞ்சு போகும். தந்தை தன் பிள்ளையோடு பேசாமல் இருப்பாங்களா? நீங்கள் என் கூட பேசுகாண்டவர அப்படின்னு சொல்லி அப்படியே தேவனோட ரொம்ப நெருங்கின வருஷம் அந்த 3வது வருஷம்தான். அந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னை ரொம்ப ஆறுதல் படுத்தினார், ரொம்ப ஆறுதல் படுத்தினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை என்னன்னா, உங்க வாழ்க்கையில விசாரங்கள் பெருகும் போது, பிரச்சனை மேல அதிகமான பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது, நான் சொல்றேன், யார்கிட்டையுமே போகாதீங்க, எந்த மனுஷனிடத்துலையுமே போகாதீங்க. நீங்க தனிமைப்படுத்தப்படும் போது எந்த மனுஷனிடத்துலையுமே போகாதீங்க. நீங்க இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர், நீங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறீங்களா, நீங்க ஓரங்கட்டப்படுறீங்களா? நான் சொல்றேன், தனிமைப்படுத்தப்படுகிறீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக தான் தனிமைப்படுத்துறாரு. ஆண்டவரை குறித்து நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் இருந்த போதிலும் கூட அவர்களை விட்டுட்டு அவர் தனியா இருந்தாராம். அவர் தனியா இருந்தாராமா. ஏன் அவர் தனியா இருந்தார்னா, ஒரு இடம் இல்லை, பல இடங்களில் அவர் தன்னை தனிமைப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு கூட இந்த லாக்டவுன் காலங்களில் இந்த கொரோனா வியாதினால நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த தனிமைப்படுத்தப்படுறவங்களுக்கு இந்த தனிமையை தாண்டறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ டைமே போல, பயமா இருக்குது, என்னென்னமோ இருக்கு. ஏன் அப்படின்னா, தனிமைப்படுத்தப்படுறவங்க நிறைய பேர் ஆண்டவரோட இல்லாததுனால தான் உங்களுக்கு இந்த தனிமை கஷ்டமா இருக்குது. ஆனா நீங்க ஆண்டவரோட மட்டும் இருந்துட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் உங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு சந்தோஷமா தாங்க இருக்கும். உங்களுக்கு துக்கமா இருக்கவே இருக்காது, உங்களுக்கு வருத்தமா இருக்கவே இருக்காது. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமைப்படுத்தப்படும் போது, ரிஜெக்ட் பண்ணப்படும் போது, எல்லாரும் உங்களை ஒதுக்கும் போது, எல்லாருடைய கையும் உங்களுக்கு நேராக நீட்டப்படும் போது, இதெல்லாம் எனக்கு நடந்தது சொல்றேன், நீட்டப்படும் போது, வேண்டான்னு உதரும் போது, உங்கள்கிட்ட பேசினாலே பயப்படும் போது, ஆண்டவரோடு கூட அப்பா நீங்க தான், டேடி நீங்க தான், நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரைட்னஸை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென்.